பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கையை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிறாங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஆனால் நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? இத்தனை ஆண்டுகள் என்னை உச்சத்திற்கு அழைத்து சென்ற இந்த மக்களுக்காக நான் என் எஞ்சியுள்ள வாழ்நாளை திருப்பி தருகிறேன். உயர்த்தி பேசுவதாக நினைத்து அஜித்தை பயங்கரமா சீண்டி பேசியிருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அவரோட பேஷன் நோக்கி அவர் போனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் குடும்பத்தை சரியா கவனிச்சுக்கிறாரு. ஒரு நல்ல சிட்டிசனா இருக்காரு. உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் ஓட்டு போறதுக்கு கியூல நின்று ஓட்டு போடுவாரு. நீ உன் பொழப்ப போய் பாடுறா, ஏன் பின்னாடி ஏண்டா வரேன்னு சொல்றாரு. ஒரு பொது இடத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ணா கூட இது சினிமா தியேட்டர் கிடையாது, வெளியில போங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு மனிதரும் தமிழ்நாட்டு அணிக்காக, தமிழகத்துக்காக ரேஸ்ல ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்தவர் எப்படி இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களை சாகடிச்சுட்டு ஓடி பிஜேபி காலில் விழுந்து எப்படி இருக்கு. இந்த ஒப்பீடே தவறானது. ஏன் அப்படி சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா, அவரு மொரட்டு அடிமையா மாறி இருக்காரு. இன்னைக்கு தாவேக்காக மொரட்டு அடிமையா மாறி இருக்கு. அதுவும் தேசிய செய்தி தொடர்பாளர் சொல்லிட்டு இவ்வளவு கீழ்த்தரமான கருத்துக்களை சொல்லுது. அது உண்மையிலேயே அபத்தமானது. இது மலை மடியும் நிச்சயமா நீங்க ஒப்பிட முடியாது. ஏன் தன்னோட குடும்பத்தையும் ரசிகர்களையும் நல்லா இருக்கும்னு நினைச்ச அஜித்தையும் தன்னோட தொண்டர்கள் செத்து போனாலும் பார்க்க மாட்டேன், அப்பா அம்மா பார்க்க மாட்டேன், பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க மாட்டேன்னு சொல்ற விஜயம் நீங்க ஒப்பிடுறது தவறான கருத்து. தரமா இருக்கு. எங்க ஓட்டுக்குலாம் விஜய் மட்டும்தான். ஸ்டாலின் வந்தா அடி விடுவோம். அந்த உதயநிதி ஸ்டாலின் தான் மண்டையிலே விட்டு விழுவோம். சூடா சுண்டலு விஜய் தம்பி மெண்டல். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சூடா சுண்டலு விஜய் தம்பி மெண்டல். சூடான சுண்டலு விஜய் தம்பி பூரா மெண்டல். அவனே மெண்டல் தான். அஜித் ஃபேன்ஸோட ஓட்டு விஜய் போடீங்களா கேக்குறாங்க. கேப்டன் கட்சி தொடங்கினாரு, அஜித் ஃபேன்ஸோட ஓட்டு எதிர்பார்க்கல. சரியா? கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு, எதிர்பார்க்கல. சரத்குமார் கட்சி தொடங்கினாரு, யாருமே எதிர்பார்க்கல. சீமான் கட்சி தொடங்கினாரு, யாருமே எதிர்பார்க்கல. நீ அஜித் ஃபேன்ஸ் கிட்ட ஏன் ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க? போற இடத்துல எல்லாம் அவங்க தான் ஓட்டு பிச்சை எடுக்கலாம். மீடியாக்காரங்க இதே கேள்வியா கேக்குறீங்க? தொடர்ந்து நான் கேக்குறேன். இப்ப எதுக்கு செருப்பு எடுத்து கையில் வச்சிருக்கீங்க? இல்ல விசில்னதும் விசில கொண்டு வந்தீங்க. ஒருவேளை செருப்பு சின்னம் கிடைச்சிருந்தா செருப்பு எடுத்து வந்தீங்க. இவ்வளவு தைரியமா ஒரு பொண்ணு செருப்பு எடுத்து காட்டுது. அது திமுக ஆட்சி தானே. மத்த எந்த ஆட்சியாவது நடக்குமா? கொஞ்சமாவது இருக்கா? இல்ல எவ்வளவு தைரியமா நீங்க செருப்பு எடுத்து காட்டுறீங்க? செருப்பால இருப்பியா? செருப்பால இருப்பியா? வேணாம் வேணாம், வேற மாதிரி ஆயிடும். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரவாங்க? என்ன பண்றது? சீஃப் மினிஸ்டர் விஜய் சார், பக்கத்துல ஆனந்த் சார், அண்ட் அப்புறம் நீங்க. என்ன ஒரு லாஜிக்னா, மாவட்ட செயலராக பதவி எங்க தளபதி அவர் பதவி வழங்கி 1ஆம் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறேன். 2ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கும் போது எங்க தலைவர் முதலமைச்சரா இருக்காரு. அவரை பார்க்க சட்டசபையில போறேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நான் 10 வருஷமா பாத்தீங்கன்னா இவருக்கு உதவியாளரா இருந்திருக்காரு. விஜய் கூட போஸ்டல் அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு கேர்டேக்கர் மாதிரி இருந்திருக்காருங்க. அவரு பொண்ணு கல்யாணத்துக்கு 2000 ரூபாய் மொழி வச்சிருக்காரு. 2000? நீ யார் தெரியுமா? உச்சத்துல இருந்து எங்க பணம் என்ன? பணம்லாம் என்னங்க, பணம்லாம் ஒரு பணமாங்க, நான் பார்க்காத பணமாங்க. இந்த மனுஷன் ஒரு உதவியாளர், 10 வருஷம் கூட இருந்தவன், அவர் வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு 2000 ரூபாய். எவ்வளவு கேவலம் பாத்துக்கோ. இதெல்லாம் எவ்வளவு கேவலம். இவரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இன்னும் கூட இருக்கிறவனுக்கே ஒரு உதயம் பண்ணலையா? ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு கீக்க போறாராம். கீக்க ஏன்னா அதான் அந்த உதவியாளர் சொல்றாரு, ஒரு வாட்டி சாப்பாடுல ஒரு சின்ன முடி இருந்துச்சு. அந்த முடி இருந்ததுக்கு 8 நெஞ்சிலே உதைச்சாராம். பாத்துக்கோ, 8 நெஞ்சில உதைச்சிருக்க ஒரு சாதா முடி இருந்தது. அப்போ ஒரு உதவியாளர் எல்லாம் நீங்க எப்படி ட்ரீட் பண்ற கேரக்டர்ன்றது தெரியுதா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, அஜித் கிட்ட போய் கத்துக்கோயா. அவரு அதான் சொன்னாரு, அந்த இவரு உதவியாளர் அஜித்தை பாராட்டி புகழ்கிறாரு. அஜித் கிட்ட போய் கத்துக்கோங்கன்ற மிஸ்டர் விஜய். இதே உதவியாளரோட பொண்ணு திருமணம், அஜித்தோட உதவியாளர் திருமணம் நடந்து இருந்துச்சுன்னா போயிட்டு மனுஷன் கெத்தா வச்சுட்டு வந்திருப்பாரியா? வீடை கட்டி குடுத்திருப்பாரியா? ஒரு காலனி வச்சு எத்தனை பேர் வீடை கட்டி குடுத்திருக்காரு தெரியுமா? ஆனா நீங்க 10 வருஷமா அந்த ஒரு உதவியாளருக்கு 2000 ரூபாய் வச்சிருக்கிற ஒரு முடி இருந்ததுக்காக 8. இப்ப என்ன பண்றாரு, ஏதா பண்றாரு, சாப்பிட்டாரா இல்லையா, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அழுகுறாருப்பா அவரு.
மானரோஷம் இருக்கிற எந்த தல ரசிகனும் டிவிக்கு விஜய்க்கு ஓட்டு போடவே மாட்டான். விஜய் ஃபேன்ஸ் அஜித் என்னென்ன பேசினாங்கன்னு மறந்துருவோமான்னு. அவருக்கு முதுகுல ஆபரேஷன் பண்ணி இருக்குன்றதுனால அவர் அவரால குழந்தை பெத்துக்க முடியாது, இன்னும் என்னென்ன அசிங்கப்படுத்துறானுங்க. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அவரை தாத்தா அங்கிள் கிழவன் எல்லாம் கலாச்சிருக்கானுங்க. தல ரசிகம் ஒன்னொன்னும் தங்கம். அவரு ரேசிங் ஸ்பான்சர்ஷிப்காக வேற வழியே இல்லாம ஒரு கோலா ஆட் பண்ணாரு. ரசிகர்கள் அப்பவே எதிர்த்தாங்க. தலையாவே இருந்தாலும் பண்றது தப்புன்னா தப்புன்னு சொன்னாங்க. இந்த தற்குறி விஜய் ஃபேன்ஸ் அவங்க அண்ணன் கள்ளக்காதல் பண்ண அதை ஆதரிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. தற்குறிகளா நீங்க எல்லாம் தல ரசிகம் கால் மயிர் அளவுக்கு வருவீங்களாடா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விஜய்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. உங்களுக்கு புரியல? பாஜக ஆட்சிக்கு வந்தாலும், தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்துட்டாலும், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆயிட்டாலும், திரு சீமான் முதலமைச்சர் ஆயிட்டாலும், நான் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பேன். பயங்கரமா மேலையோ கீழையோ ஏற்கிறீங்களோ ஏற்கலையோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் எ சேஞ்ச். ஏன்னா இவங்க ஐடியாலஜிக்கலி ட்ரிவன். திரு விஜய் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விஜய்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவரோட ஐடியாலஜி நீங்க கேளுங்க. திமுகவுடைய ஐடியாலஜி, ஏடிஎம்கே ஐடியாலஜி, தாவேக்கோட இதுக்கு மூணுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஆனா மக்களுக்கு இந்த நம்ம நாட்டுக்கு பேர் வாங்கிறது அஜித் தான். அஜித் சார் என் பாபாவுக்கு மாசம் 10,000 கொடுத்துங்கிறார். ஹாஸ்பிட்டல் செலவு, ரீசார்ஜ் செலவு எல்லாமே அரசாங்கம் மயிரம் பண்ணல. சார், ஒரு திருப்பதியை எப்படி பார்க்க ஆர்வமா இருப்போம். ஒரு ஐயப்ப சாமி, முருகன், இயேசு, அல்லா, இந்த சாமி எல்லாம் நாம பார்க்க எவ்வளவு ஆர்வமா இருப்போம். எல்லாம் கலந்த கடவுளாதான் நாங்க தளபதி பாக்குறோம். அந்த தரிசனத்துக்காக வெயிட் பண்ணோம். விஜய் தயவு செய்து நீங்க கிறிஸ்டினாவும் பாக்காதீங்க, முஸ்லீமாவும் பாக்காதீங்க, இந்துவாவும் பாக்காதீங்க, ஒரு மனுஷனாவே நீங்க பாக்காதீங்க. சரிங்களா? குருட்டுத்தனமா ஒருத்தரை நம்ப கூடாது, அதுதான் தப்பு. சரிங்களா? நீங்க தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு, ஆதரிக்கிறீங்க, ஓகே. ஆனா ஒரு மைக்கு ஒருத்தவங்க நீட்டுறாங்கன்னா ஒண்ணு நம்ம தெளிவா பேச முடியலன்னா முடியுன்னு போய் நம்ம வேலையை பாத்துக்கணும். சரியா? ஆனா இந்த பேசணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பேசி நீங்களே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆவறீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல தான் இங்க தப்பு. எதுக்கு பேச தெரியலன்னா மூடிக்கணும், போங்களாண்டா. எதோட மைக்கு எதுனா வாயில, அப்ப வாயில ஏதாவது விட்டா வாயில எடுத்து வச்சுப்பீங்களா? மைக்க சொன்னேன், மைக் எடுத்து வாயில விட்டா உடனே வாயாண்ட வச்சு எது ஒன்னா பேசுறது. இவனுங்க மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் இன்னும் டிவிக்கு ட்ரோல் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கு, தற்கூரியும் சொல்றானுங்க. உங்களை நீங்க மாத்திக்கிங்க. சரிங்களா? ஒருத்தர் ஒரு இடத்துல போது இல்ல உங்களால பேச முடியல, கரெக்டா நம்மளால பேச முடியலன்னா அந்த இடத்துல நீங்க தவிர்த்துட்டு போகணுமே தவிர நல்ல நான் பேசுவேன் அப்படி ஏதாவது ஒண்ணு பேசி அசிங்கப்படக்கூடாது. சரிங்களா? என் நெஞ்சில் பெண்கள் லூசர் விட்டுட்டு பேய் மாதிரி வரீங்க. நாம ஆட்சிக்கு வந்தா தலைசிவ சிபில ஆண்கள் எல்லாம் ஜட்டி போடாம வரீங்க. நாம ஆட்சிக்கு வந்த ஆண்களுக்கு ஜட்டி. கிளைவுகளை போல இருக்கும் பெண்களை அழகாக காட்டுவதற்காக மேக்கப் கிட் யார் இலவசம் கொடுத்தாலும் வாங்கிக்குவீங்களா? வளர்ச்சி சாப்பிடறதுக்கு கை கால் இல்ல மானங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் விஷ பாட்டில் ஃப்ரீ, வாங்கி குடிச்சு சாவுங்கடா.